அனைவருக்கும் வணக்கம். மணிசொல் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய செய்தியில் மார்க்கெட் பற்றியும் சில நிறுவன பங்குகள் பற்றியும் தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றியும் குறுஞ்செய்திகளாக பார்ப்போம். இந்திய பங்கு சந்தை குறியீடுகள் பலவீனமான உலகளாவிய சந்தைகளை புறக்கணித்து மார்ச் 21 இன்று தொடர்ந்து 5வது நாள் வர்த்தகத்தில் லாபத்தை நீடித்தன. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 557.45 புள்ளிகள் உயர்ந்து 76,905.51 ஆகவும், நிப்டி 159.75 புள்ளிகள் உயர்ந்து 23,350.40 ஆகவும், நிப்டி பேங்க் 530.70 புள்ளிகள் உயர்ந்து 50,593.55 ஆகவும், நிப்டி ஐடி 26.15 புள்ளிகள் உயர்ந்து 36,702.80 ஆகவும் இருந்தது. இந்த வாரத்தில் சென்செக்ஸ் மற்றும் நிப்டி தலா 4% அதிகமாக உயர்ந்து கடந்த 4 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு சிறந்த வாராந்திர லாபத்தை பதிவு செய்தன. பிஎஸ்சி மிட் கேப் மற்றும் ஸ்மால் கேப் 1% 2% வரை உயர்ந்தன. கன்சியூமர் டூரபிள்ஸ் மற்றும் மெட்டல் தவிர மற்ற அனைத்து துறை குறியீடுகளும் லாபத்திலே முடிந்தன. நிப்டியில் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ், ஓஎன்ஜிசி, டிஎன்பிசி, பிபிசிஎல் மற்றும் பஜாஜ் ஃபைனான்ஸ் டாப் கெய்னராகவும், ஹிண்டல்கோ, இன்ஃபோசிஸ், விப்ரோ, ட்ரெண்ட் மற்றும் டாடா ஸ்டீல் டாப் லூசராகவும் இருந்தன. ஆக்சிஸ் கேபிட்டல் தனது சமீபத்திய குறிப்பில் நகர எரிவாயு விநியோகத்துறை அதன் தீவிர விநியோகத்தால் பயனடையும் என்று கூறியது. கூடுதலாக பெட்ரோல் அல்லது டீசல் வாகனங்களுடன் ஒப்பிடும்போது இயற்கை எரிவாயு வணிகம் மிகவும் சாதகமாக இருக்கும் என்றது. புதிய இயற்கை எரிவாயு மாதிரிகள் மொத்த பிவி துறை அளவில் தோராயமாக 55% சந்தையை விரிவுபடுத்துகின்றன என்று தரக நிறுவனம் தெரிவித்துள்ளது. மேலும் இது அரசாங்க கொள்கைகளின் பின்னணியில் வருகிறது. இதை கருத்தில் கொண்டு ஆக்சிஸ் கேபிட்டல் 2 பங்குகளுக்கு ஏற்ற விலையை அறிவித்தது. வலுவான ஏற்றங்களுடன் இலக்கு விலைகளை பரிந்துரைத்ததை தொடர்ந்து மார்ச் 20 அன்று நகர எரிவாயு விநியோகஸ்தர்களின் பங்குகள் நேற்றைய வர்த்தகத்தில் நல்ல ஏற்றத்தில் இருந்தது. ஆனால் இன்று இந்திரபிரஸ்த கேஸ் 1% குறைந்து 196 ஆகவும், மகாநகர் கேஸ் 0.25% மேல் உயர்ந்து 1379 ஆகவும் இருந்தது. ஆட்டோமோட்டிவ் ஆக்சலஸ் லிமிடெட் நிறுவனம் MHVSIL உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளது. இது வணிக நடவடிக்கைகளுக்கான திருத்தப்பட்ட வணிக ஏற்பாட்டை கோடிட்டு காட்டுகிறது. இந்த ஒப்பந்தத்தின் கீழ் MHVSIL-இன் சில வாடிக்கையாளர்கள் ஆட்டோமோட்டிவ் ஆக்சலஸ்க்கு மாற்றப்படுவார்கள். மேலும் தேவையான ஆவணங்களுக்கு உட்பட்டு நிறுவனத்திற்கு நேரடியாக பணிபுரிவார்கள் என்ற இந்த செய்தியை தொடர்ந்து ஆட்டோமோட்டிவ் ஆக்சலஸ் பங்குகள் நேற்றைய வர்த்தகத்தில் 6.5% உயர்ந்தது. ஆனால் இன்று 1% குறைந்து 1721 இருந்தது. இன்டர்குளோப் ஏவியேஷன் லிமிடெட் தரக நிறுவனமான ஜெஃப்ரிஸ் இன்டர்குளோப் ஏவியேஷன் பங்கிற்கு ஹோல்டிங் ரேட்டிங் உடன் இலக்கு விலையாக 5700 தக்க வைத்தது. இதைத் தொடர்ந்து இன்று பதிவின் போது 2.25% உயர்ந்து 5090 இருந்தது. DLF லிமிடெட் தரக நிறுவனமான நோமுரா DLF பங்கிற்கு நியூட்ரல் ரேட்டிங் கொடுத்துள்ளது. இலக்கு விலையாக 700 நிர்ணயித்துள்ளது. இந்த அறிவிப்பால் DLF பங்கின் விலை 0.5% குறைந்து 697 இருந்தது. சுராஜ் எஸ்டேட் டெவலப்பர்ஸ் லிமிடெட் நிறுவனம் மும்பை 4,28,000 சிவாஜி பார்க் ஸ்கீம், MP ராவுட் சாலை, சிவாஜி பார்க், தாதர் பிளாட்டியன் 136 உள்ள 390 சதுர மீட்டர் நிலத்தை மொத்தமாக 4.75 கோடிக்கு கையகப்படுத்தி உள்ளது. முத்திரை வரி மற்றும் பதிவு கட்டணங்கள் உட்பட முழு கட்டணமும் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டுள்ளது. இந்த செய்தியை தொடர்ந்து சுராஜ் எஸ்டேட்டின் பங்கு விலை 9.5% உயர்ந்து 321 உள்ளது.
என்சிசி லிமிடெட் ஆந்திர பிரதேசத்தின் அமராவதி தலைநகரில் உள்ள மண்டலம் 12 கிராம பகுதியில் சாலைகள், வடிகால்கள், நீர் வளங்கள், கழிவுநீர், மின்சாரம் மற்றும் தகவல் தொடர்பு சாதனங்களுக்கான பயன்பாட்டு குழாய்கள், மறு பயன்பாட்டு நீர்வழி மற்றும் அவென்யூ தோட்டம் போன்றவற்றை நிர்மாணிப்பதற்காக ஆந்திர பிரதேச தலைநகர் பிராந்திய மேம்பாட்டு ஆணையத்திடமிருந்து என்சிசி ஒப்புதல் கடிதத்தை பெற்றுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின் மொத்த விலை 2129.60 கோடி ஆகும். இது 3 ஆண்டுகளில் முடிக்கப்படும். இந்த ஒப்பந்த செய்தியை அடுத்து என்சிசி பங்கின் விலை 1% உயர்ந்து 204 இருந்தது. ஏர்டெல் கேரளாவில் நெட்வொர்க் விரிவாக்கத்தில் பாரதி ஏர்டெல் குறிப்பிடத்தக்க முதலீடுகளை செய்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் நிறுவனம் 2500 தளங்களை நெருங்கி வருகிறது. இதன் மூலம் மாநிலத்தில் மொத்த தள எண்ணிக்கை 11,000க்கும் அதிகமாக உள்ளது. இது எந்த தொலைத்தொடர்பு ஆபரேட்டரிலும் இல்லாத அளவுக்கு அதிகமாகும். இந்த சிறப்பை தொடர்ந்து பங்கின் விலையும் 6% உயர்ந்து 1714 இருந்தது. வோல்டாஸ் புரோக்கரேஜ் ஆன மோர்கன் ஸ்டான்லி இந்த கோடை காலத்தை கருத்தில் கொண்டு ஏசியின் விற்பனை அதிகரிக்கும் என்பதால் வரும் 4வது காலாண்டில் வருவாயில் உயர்வு காணும் என்ற அடிப்படையில் வோல்டாஸ் பங்கிற்கு ஓவர்வெயிட் ரேட்டிங் கொடுத்து டார்கெட் பிரைஸாக 1556 நிர்ணயித்துள்ளது. இந்த எதிர்பார்ப்பை தொடர்ந்து நேற்றைய வர்த்தகத்தில் நல்ல ஏற்றம் கண்ட பங்கின் விலை இன்று சிறிது குறைந்து 1434 இருந்தது. டிவிஎஸ் மோட்டார் கம்பெனி மார்ச் 20 வியாழக்கிழமை டிவிஎஸ் மோட்டார் நிறுவனத்தின் இயக்குநர்கள் குழு ₹1 முகமதிப்புள்ள ஒவ்வொரு பங்கிற்கும் ₹10 இடைக்கால டிவிடெண்ட் வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது. டிவிடெண்ட் வழங்குவதற்கான பதிவு தேதியாக மார்ச் 26 நிர்ணயித்துள்ளதாக பங்கு சந்தை தாக்கல் ஒன்றில் தெரிவித்தது. இதைத் தொடர்ந்து இன்று பங்கின் விலை 3% மேல் உயர்ந்து 2433 இருந்தது. GRSC லிமிடெட் நாகாலாந்து மாநிலத்தில் 0.8 சென்ட் இரட்டை வழி மட்டு பாலங்களை வழங்குவதற்காக நாகாலாந்தின் பொதுப்பணித்துறை நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளதாக கார்டன் ரிச் ஷிப்பில்டர்ஸ் வியாழக்கிழமை பங்கு சந்தைகளுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதைத் தொடர்ந்து நேற்றைய வர்த்தகத்தில் நல்ல ஏற்றத்தில் இருந்த பங்கின் விலை இன்று 1% குறைந்து 1700 இருந்தது. கடந்த 5 வர்த்தக நாட்களில் 30.6% அதிகமாக உயர்ந்துள்ளன. ஒரு வருடத்தில் 130% லாபத்தை முதலீட்டாளர்களுக்கு கொடுத்துள்ளது என்பது சிறப்பாகும். பிரமல் பார்மா லிமிடெட் பிரமல் பார்மாவின் ஒரு பிரிவான பிரமல் கிரிட்டிக்கல் கேர் பிறந்த குழந்தைகள், கை குழந்தைகளுக்கான மருந்தான நியூட்ரிகான் மருந்தை ஐரோப்பிய ஒன்றியம், யுனைடெட் கிங்டம் மற்றும் நார்வேயில் வணிகமயமாக்கல் உரிமைகளை பெற்றுள்ளதாக பங்கு சந்தைகளுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இதனால் பங்கின் விலை 2% உயர்ந்து 226 இருந்தது. இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் பற்றி பார்ப்போம். ஆபரண தங்கம் 1 கிராம் 8270 வெள்ளி 1 கிராம் 112 இருந்தது. இந்த சேனலை லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானை தட்டி விடுங்க. நன்றி.